இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலிருந்து தேவன் நம்மை முற்றிலுமாய் அவர் நம்மை எப்படி அறிந்திருக்கிறாரோ, அவர் நம்மை அறிந்திருக்கிற வண்ணமாக நாம் அவரை அறிந்து கொள்வதிலே இந்த வருஷத்துல நம்ம அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ளவும், நாம் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்ளுகிற அந்த இடத்திற்கு தேவன் நம்மை நிச்சயமாய் கொண்டு வருகிறார். நாம் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, நாம் வானத்துக்குரியவர்கள். இந்த பூமியும், இந்த மண்ணும், இந்த மண்ணில் இருக்கின்ற இந்த மனிதர்களுடைய எண்ணங்களும் எதுவும் நம்மை டிஸ்டர்ப் பண்ணாத, எதுவும் நம்மை தொட முடியாத இடத்திற்கு நாம் உயர எழும்பி பறக்கிற நாட்களுக்குள் தேவன் நம்மை நிச்சயமாய் கொண்டு வருகிறார் என்பதை நம்முடைய ஆவியில ஒவ்வொருத்தரும் அதை உணர முடியும். ஏன்னா எத்தனையோ பேர் சொல்லுகிற காரியங்களை நான் இன்றைக்கு கேட்கிறேன். இந்த இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்கிறதற்கு முன்பாக இருந்த நிலைமை வேற. ஆனா இந்த சத்தியங்களை அறிந்த பிறகு மனதுல ஒரு விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் உண்டாயிருக்குது. ஆனா கூட சில இடங்களில் நம்முடைய மனதுல, இருதயத்துல சில இடங்களில, சில காரியங்கள்ல தேவனை நம்ப முடியாதபடி நமக்குள்ள இருக்கிற பயங்கள், கலக்கங்கள், சோர்வுகள் இதுவும் முற்றிலுமாய் நம்மை விட்டு அகன்று போகும்படி தேவன் இந்த நாட்கள்ல நமக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அவருடைய வல்லமை வேற எங்கேயும் கிரியை செய்யலையாம். நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே. அப்ப இது எல்லாம் அந்த வார்த்தைய கேட்க கேட்க அவர நோக்கி நம்ம அவர அவர அறியணுங்கிறதுல நம்ம எப்ப வந்தோமோ அவருடைய வல்லமை பலத்த விதமாய் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எபேசியர் 3ல நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நம்ம அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ இந்த வல்லமை எல்லாம் எங்க கிரியை செய்தா? நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்களிலும் அப்போ அவர் சமூகத்துல அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொண்டே இருந்தா போதும். வாழ்க்கையின் எந்த பிரச்சனையா இருந்தா என்ன, எந்த போராட்டமா இருந்தா என்ன, அதை அவர் ஆளுகை செய்து அவர் அதை நமக்கு நம்முடைய நீதியையும் நம்முடைய நியாயத்தையும் விளங்க பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் அது அவர் கரத்துல இருக்கு. நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்படவோ கலங்கவோ வேண்டியதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பிரச்சனை வந்த உடனே, இல்ல ஒரு மனுஷர் நமக்கு எதிரா எழும்பின உடனே, பேசின உடனே, இது எல்லாமே நம்ம தான் இந்த பிரச்சனைய மேற்கொள்ளணும், டீல் பண்ணணும்னு சொல்லி, நம்ம அந்த காரியங்கள்ல இறங்கி செயல்படுகிறோம். ஆனா, நமக்கு ஒருவர் இருக்கிறார். நாம் ஒருவருக்கு சொந்தமா இருக்கிறோம். அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, இனி அவருடையவர்கள். அப்போ நம்ம அவர் எப்படி பார்க்கிறாருங்கிறது நமக்கு புரியல. ஆனா அவர் சொல்றாரு, "நீ எனக்கு சொந்தம். நீ எனக்குரியவள். நீ என்னுடையவள்." அப்படிங்கிறதுல ஆண்டவர் உறுதியா இருக்கிறாரு. ஆனா அவருடைய இருதயம் நம்மள எப்படி ஃபீல் பண்ணுதோ, அந்த அளவுக்கு நம்ம அவர் எப்படி நினைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணல. இதுதான் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அப்போ அவர் நம்மள எப்படி ஃபீல் பண்றாரு? ஐயோ! இது என் பிள்ளை. இது இந்த பிள்ளை இது எனக்குரிய பிள்ளை. நீ என்னுடையவள். அப்படிங்கிறதுல அவருடைய இருதயம் முற்றிலுமாய் நம்ம மேல அன்பில் அது பூரணப்பட்டிருக்கிறது. ஆனா, அந்த அன்பின் பூரணத்த நம்ம உணர முடியாதபடி இருக்கிறதுனால தான், நம்ம வாழ்க்கையில பல இடங்களில பயங்களும், கலக்கங்களும், சோர்வுகளும் இது எல்லாம் அது என்ன செய்யுது? கீழ விழத்தள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கும் அவர் எப்படி அறிந்திருக்கிறார்? நம்ம ஏதோ நினைக்கிறோம். நம்ம இந்த பூமியில வந்து பிறந்தோம். பிறந்த பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம ஆண்டவர தேடினோம். அந்த ஆண்டவர தேடின சூழ்நிலையில அந்த பிரச்சனைகள ஆண்டவர் மாற்றினாரு.
அதனால நம்ம ஆண்டவர தேட ஆரம்பிச்சோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படிலாம் சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒண்ணு புரியல. நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது அப்படிங்கிறது புரியல. சில வசனங்கள நம்ம வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு இந்த காரியம் நம்ம இருதயத்துல ஆழமாய் பதிக்கப்படணும். அவர் எப்படி நம்மை உணர்கிறார்? நம்ம இன்னும் உணர்கிற இடத்துக்கு வரல. நமக்கு சத்தியங்கள் எல்லாம் மைண்ட்ல இருக்கு. ஆனா உணர்வுல இன்னும் வரல. ஆனா நம்முடைய தகப்பன் நம்மை எப்படி உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அப்போ இங்க நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம தாயின் வயிற்றில் நம்ம உருவாகிறதற்கு முன்பதாகவே அவர் நம்மை அறிந்துதான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நம்ம தாயின் வயிற்றில உருவாகிறதற்கு முன்னதாகவே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுகிறதற்கு முன்னதாகவே அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறாராம். இது எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தையா இருந்தாலும், இது நம்ம இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அப்போ தாயின் வயிற்றுல ஒரு சின்ன ஒரு டாட்டா நம்ம உருவாறதுக்கு முன்னாடி, தாயின் வயிற்றுல உருவாகிறதற்கு முன்னதாகவே ஒரு ஒரு கணவன் மனைவியாய் இணைந்த பிறகு ஒரு குழந்தை உருவாகுது. ஆனா அதற்கு முன்னதாகவே அவர் நம்மை அறிந்திருக்கிறாராம். அப்போ எவ்வளவு பெரிய நோக்கங்களோடு, திட்டங்களோடு அவர் நம்மை ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள வைத்து நம்மை உருவாக்கி, நம்மை பரிசுத்தம் பண்ணி, நம்மை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக மாற்றி, நம்மை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் என்றால், நம்மேல் வைத்த அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! இத நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது இந்த அன்ப. தாயின் வயிற்றில உருவாகுறதற்கு முன்னதாகவே அவர் நம்மை அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகமே தோன்றலையாம். அங்க எரேமியா சொல்றாரு, தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்பதாக. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உலகம் தோன்றுகிறதற்கு முன்பதாக. உலகமே இல்ல, ஆதாம் ஏவாளே இல்ல, படைக்கப்படல. உலகத்துல எந்த சிருஷ்டிகளும் படைக்கப்படல. அப்பொழுதே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், நம்ம எந்த சூழ்நிலையில் அவர் நம்மை கைவிடுவார்? அவருடைய எண்ணங்களிலே நாம் எல்லாரும் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நாம் இருந்திருக்கிறோம் என்பதுதான் நிஜம், சத்தியம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்ம இருந்திருக்கிறோம். ஆனா பூமியில ஏற்ற காலத்திலே அவர் நம்மை கொண்டு வந்து அந்த ஒரு சரீரத்தை எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தாரோ அதே போல நாமும் ஒரு சரீரத்திலே இந்த பூமியிலே பிறக்கும்படியாய் முன்குறிக்கப்பட்ட காலத்தின்படி, தீர்மானத்தின்படி, எல்லைகளின்படி அந்தந்த இடத்துல நம்ம வந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை தெரிந்தெடுத்து, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அவர் அறிந்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு நம்ம பார்க்கிற எந்த சூழ்நிலையில அவர் நம்மை கைவிட முடியும்? எவ்வளோ தூரம் அவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. சங்கீதம் 139:16 வாசிக்கலாம். சங்கீதம் 139:16.
என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது தாயின் கருவுல உருவான பொழுது முதல் 3 வாரங்கள், அ முதல் 2 வாரங்களோ, 3 வாரங்களோ அந்த தாய்க்கும், பிள்ளைக்கும் எந்த தொடர்பும் இல்லையாம். அதுக்கப்புறம் தான் அந்த தொப்புள் கொடி அந்த வழியாக அந்த பிள்ளைக்கு உணவு போகிறது. இது எல்லாமே நடக்குதாம். அப்போ அந்த முதல் 2 வாரங்கள் எப்படி அந்த தாயின் கருவுல அந்த பிள்ளை சஸ்டெயின் ஆகுது, அந்த கரு சஸ்டெயின் ஆகுது, எல்லாமே அவருடைய ஜீவனின் மூலம் நாம் அந்த கருவில் பாதுகாக்கப்பட்டதன் விளைவு மாத்திரமே. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அப்போ முற்றிலுமாய் நம்ம பிறப்பே ஒரு அதிசயம். நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இன்னைக்கு நம்ம தாயின் கருவுல உருவாறதுக்கு, ஐயோ எனக்கு கை இன்னைக்கு வரணும், என் கால் இன்னைக்கு உருவாகணும், என் ஹார்ட் இன்னைக்கு உருவாகணும், என் லங்ஸ் இன்னைக்கு உருவாகணும், இப்படி எதையாவது நினைச்சு கருவா இருக்கிறப்போ நம்ம கவலைப்பட்டிருப்போமா? ஒண்ணுமே தெரியாது. எல்லாத்தையும் சகலவற்றையும் அந்தந்த நாள்ல எதெது உருவாக்கப்படணும், எதெது என் பிள்ளைக்கு நடக்கணும், இன்னைக்கு இது நடக்கணும், நாளைக்கு இந்த இந்த அவயவம் உருவாகணும். என் அவயவங்கள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் என்னைக்கு உருவாகணும், இதை எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சிருந்து, நம்மை கருவில் உருவாக்கி, பூரணமாய் உருவாக்கி, நம் தாயின் வயிற்றிலிருந்து வெளிய வந்திருக்கிறோம்னா, அன்னைக்கு அவர் அழகா அத சிருஷ்டித்து, நம்மை சிருஷ்டித்து, நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் என்னென்னைக்கு உருவாக்கப்படணுமோ அழகா உருவாக்கி வெளியில கொண்டு வந்திருந்தாருன்னா, அன்னைக்கு நம்ம எத குறிச்சும் கவலைப்படலையே. நம்ம எப்படி மூச்சு விடுவோம்? நம்ம எப்படி சாப்பிடுவோம்? எது நமக்கு உணவா இருக்கும்? எத பத்தியும் கவலை இல்ல. ஆனா, எப்போ இந்த பூமியில வந்து கண்ண திறந்து நம்ம வளர ஆரம்பித்தோமோ, இந்த உலகத்தின் அறிவு, மண்ணானவனுடைய அறிவு நமக்கு எப்ப வந்ததோ, அப்பதான் எல்லாத்த குறிச்சும் பயம், கலக்கம், சோர்வு எல்லாம் வந்தது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய ஹார்ட் உருவான விதம், நம்முடைய லங்ஸ் உருவான விதம். இதெல்லாம் நம்ம தாயோ, நம்முடைய தகப்பனோ செய்யவே முடியாது. நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டதின் நிமித்தம் ஒவ்வொரு உறுப்புகளும் அழகா உருவாக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கண்கள் எவ்வளவு நேர்த்தியாய் நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம். நம்முடைய காதுகள் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நான் பேசுற சத்தத்த ஒரு ஒரு நேனோ செகண்ட் அது உங்களுக்குள்ள போயி, உங்க மைண்டுக்குள்ள போயி, நீங்க அத திங்க் பண்ணி, நீங்க எனக்கு இங்க ரிப்ளை பண்றீங்க. அப்போ எவ்வளவு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயமான படைப்புகளாய் நம்ம இருக்கிறோம். இப்பவும் நம்ம பார்க்கிறோம். நமக்கு நமக்கு மூக்க குடுத்திருக்கிறாரு. அந்த அதுக்கு தேவையான மூச்சையும் அவர் தான் கொடுக்கிறார். காற்றையும் அவர் தான் கொடுக்கிறாரு. அப்போ இன்னைக்கு வயிற்றை அவர் உருவாக்கி இருக்கிறார். வயிற்றில இருக்கிற உறுப்புகள், டைஜெஷன் உறுப்புகள் அவர் உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு மூக்க உருவாக்கினவர், அவர் நமக்கு மூச்சை கொடுக்கிறார்னா, வயிற்றை உருவாக்கினவர் நமக்கான ஆகாரத்தை அவர் கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு காற்ற நம்ம எங்கேயாவது உருவாக்க முடியுமா? அவர் கொடுக்கலன்னா, இந்த மூச்சு காற்றே நமக்கு இருக்காது. இந்த ஆக்ஸிஜனே நமக்கு கிடைக்காது. அப்போ இன்னைக்கு மூக்க உருவாக்குனவர் காற்ற கொடுக்கிறார்னா, வயிற்றை உருவாக்கினவர் அதற்கான ஆகாரத்தை அவர் கொடுக்க மாட்டாரா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும், உங்கள் ஜீவனுக்காகவும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடித் தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
இதெல்லாம் உங்களுக்கு தேவை. அன்னைக்கு நம்ம கவலைப்பட்டோமா, கருவுல இருக்கும்போது, ஐயோ! எனக்கு இந்த உறுப்பு இன்னைக்கு உருவாகணுமே, இன்னைக்கு என் இருதயம் துடிக்கணுமே, இன்னைக்கு என் லங்ஸ் அது நல்லா அ நம்ம தாயின் வயிற்றிலருந்து வெளிய வரும்போது, நம்ம லங்ஸ் நல்லா விரிவடைஞ்சு நம்ம மூச்சு விடணுமே, இத எதையாவது பத்தி நம்ம கவலைப்பட்டோமா? இந்த இடத்துக்கு நம்ம வர்றது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, "ஒருவன் சிறு பிள்ளையைப் போல என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான்." இந்த சின்ன பிள்ளைக்கு எந்த கவலையும் எப்படி இல்லையோ, இந்த பிறந்த பிள்ளைக்கு, அது எத பத்தியும் திங்க் பண்ணாது. கருவுல இருக்கிற பிள்ளையும் எத பத்தியும் திங்க் பண்ணாது. அப்படித்தான் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். "அப்பா இந்த பிரச்சனை இப்படி இருக்கு. இது என்னால முடியாது. இத நான் உங்கள்ட்ட குடுத்துடுறேன். நீங்க பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அவர்ட்ட சரண்டர் பண்றது தான் சிறு பிள்ளையைப் போல் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற காரியம். இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரல அப்படின்னா, நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை அறிய முடியாது. இந்த காலை வேளையில நம்ம அவரை அறியும்படிக்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் கூடி வருகிறோம். அதுல அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் நம்ம பார்க்கும்போது 14 வாசிங்க ஆன்டி. 14, நான் 15. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அப்போ தாவீது உணர்வு பூர்வமாய் தேவனை அங்கே அறிந்திருந்தத பார்க்கிறோம். இத நான் சொல்லும்போது எத்தன பேர் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆமா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம ஒண்ணு யோசிக்கிறதே இல்ல. எதையுமே நம்ம யோசித்து பார்க்கிறதில்ல. நம்ம சாப்பிடுறோம். நம்ம பசி பசி எடுக்குது. நம்ம சாப்பிடுறோம். சில நேரம் பசி எடுக்காமலே சாப்பிடுறோம். என்ன செஞ்சாலும், இந்த நம்ம சாப்பிடுறது தான் நம்ம வேலையா இருக்கு. சாப்பிட்ட பின்பு, அது நம்ம ஃபுட் பைப் வழியா போயி, நமக்கு டைஜஷன் உறுப்புகள்ல அது என்னென்ன என்னென்ன ஆசிட்ஸ் அங்க உண்டாகணுமோ, அது எல்லாம் உண்டாகி, அங்க கிரைண்ட் பண்ணி, அந்த சாப்பாட்டுல இருந்து நமக்கு எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்ணி, தேவையில்லாதது எல்லா வேஸ்ட்டையும் அது வெளிய அனுப்பி, இது எல்லா வேலையும் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே அது நடந்துட்டே இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தான், அங்க மால்ஃபங்ஷன் ஆகுது பாடி. ஆனா, இது எல்லாம் லிட்ரலா தினம்தோறும் நமக்கு நடந்து கொண்டு இருக்கிற செயலா இருக்கு. இன்னைக்கு இந்த சாப்பாட சாப்பிட்ட பிறகு, ஐயோ! இந்த சாப்பாடு எப்படி எனக்கு டைஜஸ்ட் ஆகணும்? இந்த சாப்பாடு எனக்கு இதெல்லாம் வெளிய போகணும். இதெல்லாம் எனக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி என் பாடிக்கு வரணும். இத பத்தி என்னைக்காவது நம்ம கவலைப்படுறோமா? கவலைப்பட்டுருக்கிறோமா? இது எல்லாம் தானாய் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். ஒவ்வொரு செகண்டும் நமக்குள்ள இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. எதெது நமக்கு பாடியில நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். எதெது வேஸ்ட்டா வெளிய போகணும். இது எல்லாம் நம்ம சொல்லி எதுவுமே நடக்கிறதில்ல. நம்ம சொல்லி எத்தனையோ காரியங்கள் நம்ம நம்ம சொல்லாத காரியங்கள் நம்ம பாடியில நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இது எல்லாம் முற்றிலுமாய் தேவனுடைய ஆளுகையின் கீழ நம்முடைய சரீரம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா, நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, ஏதோ இதெல்லாம் நம்ம தான் செஞ்சு, நம்ம நம்ம முயற்சி பண்ணி இந்த காரியங்கள்ல வெற்றிய பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சு, நம்ம கவலைப்பட்டு, சோர்ந்து போயி, பயந்து, ஒளிந்து கொண்டிருக்கிறோம். வெட்கத்துக்கு உள்ளாகி, தேவனை விட்டு தூரமாய் பிரிக்கப்பட்டதைப் போல, நம்ம சில உணர்வுகளுக்குள்ளே நாம் அடிமைப்படுகிறோம். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். என் தாயின் கருவில் உருவாகுதற்கு முன்பதாகவே, நம்ம இன்னைக்கு இந்த உலக தாய், தகப்பனுடைய அன்பெல்லாம் நமக்கு பெரிதா தெரியுது. ஏன்னா,
பிசிக்கலா அவங்களுடைய சில அன்ப நம்ம பார்க்கிறோம். நம்ம தேவைகள அவங்க சந்திக்கிறாங்க. நம்மள கவனிக்கிறாங்க. இது எல்லாம் நமக்கு மிகப்பெரிய அன்பா தெரியுது. ஆனா கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்முடைய அவயவங்கள் என்னென்னைக்கு உருவாகணும்னு சொல்லி அவருடைய புஸ்தகத்துல எழுதி நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால், அவருடைய அன்பு நம்மேல் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இந்த அன்ப நம்ம உணரும் பொழுதுதான் அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லன்னா, நம்ம கேட்கிற சத்தியங்கள் எல்லாம் மூளையில தான் இருக்கும். பிரெயின்ல தான் இருக்கும். அறிவுல இருக்கும். ஆனா, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. இன்னைக்கு நம்முடைய எலும்புகளை கூட அவர் பார்த்திருக்கிறாராம். அப்போ கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்முடைய எலும்புகள் அவருக்கு மறைவாய் இருக்கவில்லை என்றால், இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய சரீரத்தின் எந்த அவயவங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கும்? நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள்ல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகள் அவருக்கு மறைவாய் இருக்க முடியும்? ஒன்றும் அவருக்கு மறைவில் கிடையாது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், நம்முடைய சரீரத்துல என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமா இருக்கு. எதுவுமே அவருக்கு மறைவா இருக்கவில்லை. நம்ம யோவான்ல பார்க்கிறோம் 2வது அதிகாரம். எதுவுமே அவருக்கு மறைவு கிடையாதாம். மனுஷருடைய இருதயத்தில் இருப்பவைகளை அவர் அறிந்திருந்தபடியினால், நம்ம இருதயத்துல என்ன ஓடிட்டு இருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். ஒண்ணு கூட மறைவுல கிடையாது. அப்போ எதுக்கு நம்ம கவலைப்படணும்? எந்த சூழ்நிலைகள குறித்து நம்ம கவலைப்படணும்? எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை குறித்து நம்ம கவலைப்படணும்? எந்த பாடியில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைய குறிச்சு நம்ம கவலைப்படணும்? எல்லாமே அவருக்கு நன்றாய் தெரியும். இந்த பாடியில நமக்கு ஒரு சிக்னஸ் வந்த முக்கிய காரணமே, நாம் அவரை அறிய வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளாதபடி, பயத்துக்கும், கவலைக்கும் இடம் கொடுத்ததுனால தான் நம்ம பாடியிலேயே பிரச்சனை. இந்த அளவுக்கு நம்மை ஆழமாய் அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருந்தோம் என்றால், நாம் ஒரு நாளும் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். கிறிஸ்துவைப் போல வானத்துக்குரியவர்களாய் தேவனுடைய சாயலிலே நாம் வாழ ஆரம்பிப்போம். அப்போ அடுத்தது அந்த 17ல நம்ம பார்க்கிறோம். தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ணப்போனால் மணலைப் பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். அப்போ உமது ஆலோசனைகள் அத்தனை அருமையானவைகளாய் இருக்குதா? அவ்வளவு அதிகமாய் இருக்குதா? அவருடைய ஆலோசனைகளை எண்ண வேண்டும் என்றால், மணலைப் போல அது அதிகமான ஆலோசனைகளா இருக்குதா? விழிக்கும்போது இன்னும் அண்டையில் இருக்கிறேன். நாம் விழிக்கும்போது உங்க பக்கத்துல தான் இருக்கிறேன். அதுக்கு முன்பதாகலாம் அவர் சொல்லுவாரு, நான் எங்க போனாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். முற்புறத்திலும், பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். நம்ம தாயின் வயிற்றுல ஒரு 10 மாதம் இருக்கிறோம். ஆனா, அவருடைய கரத்துக்குள்ளே வாழ்நாளெல்லாம் நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம அறிஞ்சுட்டோம்னா, நம்ம எதை குறித்தும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அவர் சொல்றாரு, "என் கரத்துக்குள் இருக்கிறவைகளை ஒருவனும் ஒரு காலும் பறித்துக்கொள்ள முடியாது." இன்னைக்கு தாயின் கருவுல இருந்து வெளிய வந்த உடனே தான் நமக்கு என்ன வருது? உலகம் நமக்கு பெருசா தெரியுது. உலகத்தில் உள்ள ஞானம் நமக்கு பெருசா தெரியுது. எ ந நெறைய நெறைய ஞானம், அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன் நீதிமொழிகள்ல பார்க்கிறோம். நெறைய அறிவு. இதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு. உலகத்தின் அறிவு. இத நெறைய இப்போ அதுலயும் நம்ம YouTubeஅ திறந்துட்டோம்னா, எல்லாமே நமக்கு அறிவு தான்.
இன்னைக்கு ஒரு பிறந்த பிள்ளைக்கு ஒரு 6 மாசம், 7 மாசம், 8 மாசம் ஆகும்போது, ஒரு சாப்பாடு குடுக்கணும்னா YouTubeப பார்க்குறோம். பார்க்குறாங்க. அதுல பார்த்து இத குடுக்கக்கூடாது, அத குடுக்கக்கூடாது. இத இப்படிதான் குடுக்கணும், அத அப்படிதான் குடுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்த சொல்றாங்க. இந்த நாட்கள் எல்லாம் இல்லாதப்போ எப்படி பிள்ளைகள் வளர்ந்தாங்க? ஆரோக்கியமா இருந்தாங்களே! ஆனா, இந்த அறிவு பெருக பெருக எல்லாமே பயம். இத குடுத்தா இப்படி வந்துருமோ? இது ஆயிருமோ? அப்போ இது ஆயிருமோ? இப்படி நடந்துருமோ? அப்படின்னு சொல்லி எப்ப பயப்பட ஆரம்பிக்கிறோமோ, அந்த பயம்தான் நம் வாழ்க்கையில நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். எத குறித்தும் நம்ம பயப்பட வேண்டியதில்ல. நமக்கு என்ன எத எப்படி செய்யணுங்கிறதுக்கு, நம்ம குடுக்கிறதற்கு ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவர் இருக்கிறார். இந்த உலகத்தின் அறிவு தான் மிக மோசமானதாய் நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, அதாவது உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அதிகம்! மணலை விட அதிகமா இருக்குதாம். அவ்ளோ தூரம் நமக்கு ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் கருத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். கருவில இருந்து வெளிய வந்துட்டா கூட இன்னைக்கு அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம்னா, தாயின் வயிற்றின் கருவில இருந்தப்போ இருந்த அந்த ஒரு அந்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைய விட, இன்னமும் நம்ம மிகப்பெரிய பாதுகாப்புக்குள்ள நாமும், நம் குடும்பமும் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டா போதும். நமக்கு பயம் என்பது நம் வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. இந்த உலகத்தை படைத்தவர், சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கரங்களுக்குள் இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினால் சகலவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா? அப்படிப்பட்டவருடைய கரங்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்றால், எவ்வளவு தூரம் கண்ணை இமை காப்பது போல அவர் நம்மை பாதுகாக்கிறது எவ்வளவு நிச்சயம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு அவர் நம்மை அவர் பாதுகாக்கிறார். அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோமா? பிதாவாகிய தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கரங்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை அந்த யோவான் 17வது அதிகாரத்துலலாம் நம்ம பார்க்க முடியும். யோவான் 14 முதல் 17வது அதிகாரங்கள் மிக முக்கியமான அதிகாரங்கள். அதுல அவர் பல காரியங்கள சொல்றாரு, ஜெபிக்கிறாரு. அப்போ என் கரத்தில் இருப்பவைகளை ஒருவனும் ஒரு காலும் பறித்துக் கொள்ள முடியாதுன்னா, இன்னைக்கு எந்த சூழ்நிலை உங்கள பறித்துக் கொள்ள முடியும்? எந்த பலவீனம் உங்கள பறித்துக் கொள்ள முடியும்? இந்த அறிவும், ஞானமும் தான் நம்மை என்ன செய்து பறித்துக் கொண்டு போகுது. இந்த அறிவுல இருந்து முற்றிலுமாய் நம்ம வெளியேறி, நமக்குள்ள இருக்கிற ஜீவனின் ஆவியிலிருந்து ஜீவன்ல இருந்து, ஆவியில இருந்து நம்ம எப்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் சமாதானமாய் இருக்கும். ஏன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னா, இந்த சமாதானத்த அவர் நம்முடைய ஆவியில தந்திருக்கிறாரு. அப்போ இந்த ஆவியிலிருந்து ஒரு மனுஷன் எப்ப வாழ்கிறானோ, இந்த ஜீவன்ல இருந்து எப்போ ஒரு மனுஷன் வாழ்றானோ, அப்பதான் அவன் சமாதானத்துல வாழ முடியும். மைண்ட்ல இருந்து, ஐயோ! இது இப்படி இருக்கு, அந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இவங்க இப்படி இந்த 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 காரியங்கள் இது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? இப்படின்னு மைண்ட்லயே திங்க் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வந்து என்ன என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. நான் சாந்தமும், மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்போ, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். நம்ம ஆத்துமா இன்னும் இளைப்பாறவே இல்ல, அப்படிங்கிற இடத்துல இருக்குன்னா, மைண்ட்ல இருந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும். நம்ம எண்ணங்கள் சொல்லுகிறது தான் வாழ்க்கையா இருக்கிறது. எண்ணங்கள் சொல்லுகிற வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா,
நமக்கு சமாதானம் இல்ல, ஆத்துமாவுல இளைப்பாறுதல் இல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் நம்மால இருக்கவே முடியாது. இந்த இடத்துல இல்லன்னா, நாம் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கவே முடியாது. தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கணும்னு போனோம்னாலே, மைண்ட்ல ஓடுற எண்ணங்கள் தான் அது பெருசா இருக்கும். தாட்ஸ் தான் அங்க ஓடிக்கிட்டே இருக்கும். மைண்ட்ல இருந்து வாழ்ந்துகிட்டே இருப்போம். அவர் சமூகத்துல உட்கார்றோம்னு போவோம். ஆனா, எதுவுமே அவரை அறிந்து கொள்ளும்படி எண்ணங்கள் நம்மள விடாது. எப்போ நம்ம ஜீவனிலிருந்து என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் அவருக்குள் இருக்கிறேன். அவர் எனக்குள் இருக்கிறார். இன்றைக்கு நான் அவருடைய கரங்களுக்குள்ளே இருக்கிறேன். என்னை இந்த உலகம் ஒரு நாளும் என்னை என்ன செய்ய முடியாது? அடிமைப்படுத்த முடியாது. உலகத்தின் எந்த காரியங்களும் என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படிங்கிற இடத்திற்கு நம்ம இருதயம் எப்பொழுது வருகிறதோ, நம்முடைய ஆத்துமா எப்பொழுது உணர்வு பூர்வமாய் இதை அறிய ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம்? லிட்ரலா அமைதலின் இடத்திற்கு நாம் வருவோம். அப்பொழுதுதான் நம்ம அமர்ந்திருக்க முடியும். நம்ம இதே சங்கீதத்துல பார்க்கிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம நாவுல லிட்ரலா நம்ம நாவுல ஒரு டங்குல ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னதாகவே அதை நீர் அறிந்திருக்கிறீர்னா, நம்முடைய இருதயத்துல அந்த வார்த்தை தோன்றும் முன்னதாகவே அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறாராம். அப்போ என்ன அவருக்கு முன்பாக மறைவா இருக்குது? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நமக்கு நடக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவைங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். நம்ம நாவுல சொல் வராததுக்கு முன்னதாகவே, நம்ம இருதயத்துல அந்த சொல் வரும் பொழுதே, அதை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாமே அவருக்கு உமக்கு மறைவானது ஒன்றுமில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையாம். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல நம்மள இன்டிமேட்டா அறிந்திருக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் சொல்றாரு தாவீது, "இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும், எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது." அவரு இந்த அறிவ உணர்வுகள்ல பார்க்கிறாரு. இது ஏதோ அறிவுபூர்வமா அவரு உணரல. மனித மனத்தின் எண்ணங்கள்ல அவர் உணரல. இத உணர்வுகள்ல அவர் பார்க்கிறாரு. ஐயோ! இது எனக்கு ஆச்சரியமா இருக்கே! இது எனக்கு எட்டாத உயரமா இருக்கே! உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? எங்கேயும் என்னால முடியாது. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அதாவது இதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள குறிக்குது. நம்முடைய எண்ணம் திடீர்னு வானம் அளவுக்கு உயர இருந்தாலும், அங்கேயும் அவர் இருக்கிறாரு. பாதாளத்துல போயி நம்ம இருந்தாலும், அங்கேயும் அவர் இருக்கிறார். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இதுதான் தேவனுடைய செயலாய் இருக்கிறது. இத பழைய உடன்படிக்கையில் கீழிருந்த தேவனை முற்றிலுமாய் அறிந்து கொள்ள முடியாத நிலையில இருந்த தாவீது, அவரை அமர்ந்திருந்து அறிந்து, அறிந்து, அறிந்து இந்த இடத்திற்கு வந்திருப்பார் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட, முற்றிலுமாய் பரிபூரணமாக்கப்பட்ட பரிசுத்தராக, நீதிமான்களாக, இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம் என்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம்னா, எந்த அளவுக்கு நம்முடைய சின்ன, 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 சின்ன அசைவுகளை கூட என் தகப்பன் அறிந்திருக்கிறார். நான் இன்றைக்கு போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன தேவைங்கிறத என் தகப்பன் அறிந்திருக்கிறார். என் அப்பா கிட்ட இந்த காரியத்த குடுத்துட்டு நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு எப்போ நம்ம இருதயம் சொல்லுகிறதோ,
அப்போதான் உண்மையாகவே நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இல்லனா எத குறித்தும் எல்லாவற்றை குறித்தும் நமக்கு பயமும், கலக்கமும், சோர்வும் ஒரு சின்ன வார்த்தை எதிரா வந்துட்டா கூட, ஐயோ! என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே! நான் என்ன பண்ணேன்? நான் நல்லது தான பண்ணுனேன். ஆனாலும் ஏன் என்னை அவங்க புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க? இப்படின்னு மனிதர்களை சுற்றியே நம்முடைய எண்ணங்கள் இருக்கும். இன்றைக்கு தேவன் அதிலிருந்து நாம் முற்றிலுமாய் விடுபட வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம யாருங்கிறத அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நம்முடைய தோல்விகள், நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ் நம்ம அவர விட்டு தூரமா போயிருக்கிறது போல நம்ம உணர்ந்திருக்கலாம். எல்லாமே நமக்கு நடந்திருக்கலாம். ஆனா, நாம் யார்? நம்முடைய ஐடென்டிட்டி என்ன? இதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தைச் சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஆ. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். அப்போ இன்னைக்கு நம்மை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு சொல்றாரு ஒரு இடத்துல, "என் நாமத்தினாலே நாங்கள் உங்க நாமத்தினால நாங்க பிசாசுகள தொரத்துனோம், தீர்க்க தரிசனங்கள உரைத்தோம். அப்போ நான் உங்களை அறியேன்" அப்படின்னு சொல்லிர்றாராம். அப்போ இந்த கூட்டம் என்ன கூட்டம்? வெறுமனையா தேவனிடத்திலிருந்து வல்லமையையும், வரங்களையும் பெற்றுக்கொண்டு, தேவனை உண்மையாய் அறிந்து, தேவ சாயலாய் மாறாமலேயே அற்புதங்களையும், அடையாளங்களையும் செய்ய முடியுமா? இந்த கூட்டத்த எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நான் சொல்லிருவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ இன்னைக்கு வரங்கள், வல்லமைகள பார்த்து நம்ம ஏமாந்து போய்விடக்கூடாது. மரங்களை அதின் கனிகளினாலே அறிவீர்கள். இன்னைக்கு நெறைய மக்கள் இப்படி வல்லமை, வரங்கள் பின்னாடி ஓடிப்போயி, மனிதர்களிடத்துல ஊழியர்கள்ன்னு சொல்லி அந்த ஏமாற்றப்பட்டு, அப்படிப்பட்ட ஜனங்கள் கிட்ட அவங்க என்ன செய்றாங்க? ம ஏமாந்து போய், அப்படியே ஒரு ஒரு கட்டுகளுக்குள்ளேயே மக்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவங்க அற்புதம் செஞ்சாங்களா? அவருடைய நாமத்துல பிசாசுகள தொரத்துனாங்களா? தொரத்துனாங்க. வியாதிகள சுகமாக்குனாங்களா? சுகமாக்குனாங்க. ஆனா கூட, அவர்களை நான் அறியேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாராம். ஏன்னா, அவங்க உண்மையாவே அவர அறியல. வெறுமனே வல்லமையும், வரங்களையும் பெற்றுக்கொண்டு, தேவ சாயலாய் மாறாதவர்களை அவர் அறியேன் அப்படின்னு சொல்லிருவாராம். ஆனா, இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். எந்த ஒரு மனிதன் எண்ணங்களில் இருந்து வாழாதபடி, ஜீவனில் இருந்து வாழுகிறானோ, அவனை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னா, சும்மா அவர் அறியல. எதற்காக அவர் அறியணும்? நமக்கு என்ன தேவை? அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார்னா, அதை நிறைவேற்றும்படிக்காகத்தான் அவர் அறிந்திருக்கிறார். நம்மை அவர் அறிந்திருக்கிறார்னா, நமக்கு என்ன தேவை? எந்த சூழ்நிலையில என் பிள்ளைக்கு எத குடுக்கணும்? என் பிள்ளைக்கு நிறைவானத நான் குடுக்கணும். அப்படிங்கிறதற்காகத்தான் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை குறைவுகளிலே வைக்கும்படிக்கு அவர் நம்மை அறியவில்லை. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவராகத்தான் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தேவை என்ன? என்ன குறைவுல நீங்க இருக்கிறீங்க? ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒன்றும் நமக்கு குறைவுபடாதாம். நிறைவானவராகிய அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், குறைவானவைகள் எல்லாம் அது ஒழிந்து போகுமாம்.
நம்முடைய ஆவிக்குரிய, பூமிக்குரிய எந்த தேவைகளும் அது குறைவில் இருக்காது. நிறைவுல நம்ம வாழ ஆரம்பிப்போம். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ என்னுடையவன். ஏசாயா 43:1 நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் பேர் சொல்லி அழைத்து நம்மை அறிந்திருக்கிறாராம். அந்த அளவுக்கு அந்த வசனம் வாசிங்க ஆன்ட்டி. ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆ. பயப்படாதே. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத. உன்னை மீட்டுக் கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். அப்போ நாம் அவருக்குரியவர்களா மாறிட்டோம்னா, இன்னைக்கு நம்ம நமக்கு எதிரா வந்த எந்த பிரச்சனையினாலும் அது அவருக்குரியது. இன்னைக்கு எந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியுது? எந்த சூழ்நிலை உங்களுக்கு பெருசா தெரியுது? இது எல்லாமே அவருக்குரியது. அப்படின்னு நீங்க பார்த்து எப்போ இளைப்பாறுதலுக்குள்ள வர்றீங்களோ, நீங்க இளைப்பாறுதலுக்குள்ளே வந்த அந்த நொடி பொழுதுல தேவன் உங்களுக்காக செயல்படுகிறதை நீங்கள் கண்ணார பார்க்க முடியும். இந்த ரெஸ்ட்ல வரல, மைண்ட்லயே நீங்க வாழ்ந்து, அத நினைச்சு கவலை, இத நினைச்சு கவலை, இத நினைச்சு பயம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். இந்த இடத்துக்கு நம்ம இருதயம் எப்போ வருதோ, அப்போ நிச்சயமாய் நம்ம என்ன செய்ய முடியும்? விடுதலைகளை பெற முடியும், நன்மைகளை பெற முடியும். நம்ம கவலைகளை விட்டு நம்ம தூரமாக மாறி தேவ சாயலிலே கிறிஸ்து எப்படி இந்த பூமியில அவர் எப்பொழுதும் பிதாவோடு கூட உறவுல இருந்தாரோ, அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அடுத்த வசனம் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 43:2, 3 வாசிக்கலாம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாகிய எகிப்தையும் உனக்கு ஈடாகிய எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். இந்த தேவன் சொல்றாரு, நீ என்னுடையவன்னு சொல்லிட்டு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது, நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. என்ன தண்ணீரா இருந்தான? என்ன நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஒருவேளை உங்களுக்கு தான் அது அக்கினிமயமான போராட்டமா பெருசா தெரியலாம். ஆனா அவர நம்பின உங்களுக்கு சுற்றிலும் அவர் உங்களுக்கு பாதுகாவலாய் இருக்கிறார். உங்களுக்கு அரணாய் அவர் இருக்கிறார்னா, எந்த அக்கினியும் உங்களை அது சுட்டெரித்து போட முடியாது. அந்த அக்கினி ஜுவாலை எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவ லிட்டரலா அக்கினிக்குள்ள போடுறாங்க. ஆனா, அவங்க முடி கருகலையாம். அவங்க மேல அக்கினியின் வாசனை கூட படலையாம். அப்ப இன்னைக்கு நீங்க பார்க்கிற எந்த அக்கினிமயமான சூழ்நிலைகளா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும், உங்களை சுற்றிலும் அந்த அக்கினியை அவித்து போடுகிற தண்ணீராய் அவர் இருக்கிறார். ஒண்ணு கூட உங்கள தொட முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு எதிரா எத்தன பிரச்சனை இருந்தாலும், எத்தன மனிதர்களுடைய வார்த்தைகள் எழும்பி இருந்தாலும், ஒன்று உங்கள சேதப்படுத்த முடியாது. நம்ம மனதார அப்படிப்பட்ட மனிதர்கள நம்மள பிளெஸ் பண்ணணும். ஏன்னா, அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக நாம் உபத்திரவம், பொறுமை பரீட்சையும் உண்டாக்குறது என்று அறிந்து, அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறதுனால தான், நம்ம யாருன்னு புரியிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி, அவங்கள மனதார நம்ம பிளெஸ் பண்ணி, நம்ம ஹார்ட்ட நம்ம எப்பொழுதும் பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட்ல காத்துக்கொள்ளும் பொழுது, தேவன் அங்கே நமக்காக அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அவர் இந்த வசனம் சொல்லுது, 3வது வசனம், "உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும், உனக்கு ஈடாகிய எத்தியோப்பியாவையும், சேபாவையும் கொடுத்தேன்." இன்னைக்கு மீட்கும் பொருளாய் தன்னையே, தன்னுடைய குமாரனையே பிதா கொடுத்திருக்கிறார். தன்னையே இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு எந்த சூழ்நிலை உங்களை அமிழ்த்தும்படி அவர் ஒப்புக் கொடுப்பார். இத புரியணும். அவர் நம்மை எந்த அளவுக்கு நம்மை நேசித்து, நமக்காக குமாரனை கொடுத்திருக்கிறார். குமாரனும் நமக்காக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். நம்மள உயிரா பார்க்கிறதுனால தான் அவருடைய உயிர அவர் நமக்கு கொடுத்தார். நம்ம தான் அவருக்கு உயிர். நம்ம தான் அவருக்கு பொக்கிஷம். அப்படித்தான் திரித்துவம் நம்மை பார்க்கிறது. ஆனா, நம்மள எப்படி பார்க்கிறோம்? நம்ம இன்ஃபீரியரா பார்க்கிறதுனால தான் சின்ன விஷயம் கூட நமக்கு பெருசா தெரியுது. சின்ன மனித வார்த்தை கூட நமக்கு பெருசா தெரியுது. நம்மை உயிராய் நினைத்து தன் உயிரை அவர் கொடுத்திருப்பார் என்றால், நம்மை உயிராய் நினைத்து, நம்மை பொக்கிஷமா பார்த்து, தன்னுடைய குமாரனையே அவர் நமக்கு கொடுத்திருப்பார் என்றால், எந்த காரியத்தை நமக்காக அவர் செய்யாமல் இருப்பார்? இது ஆழமாய் உணர்வுகள்ல நம்ம புரிய ஆரம்பிக்கணும். இந்த வார்த்தைகள மறுபடியும் நீங்க கேளுங்க, தியானிங்க. இது நம்முடைய ரத்தத்துல இந்த சத்தியம் கலக்கணும். இது நம்முடைய பாடி வரைக்கும் இத உணரணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்த குறிச்சும் நமக்கு பயம் இருக்காது. நாம் எல்லோரும் கடைசியா ஒரு வசனம் வாசிச்சு நம்ம ஜெபிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசு பற்றிய விசுவாசத்தினாலே வாசிங்க ஆண்டி. கிறிஸ்துவ இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்ப இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறோம். இந்த கால நேரத்துல நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம்னா, அவர் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தினால தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நம்ம எல்லோரும் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். அவர் நம்மள பிள்ளையா பார்க்கிறாரு. நம்மள புத்திரர்களாய் அவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு அவருக்கு பிள்ளைனா நமக்கு என்ன குறைவு இருக்க முடியும்? நம்மள எந்த இடத்துல அவர் கைவிட்டுருவாரு? எந்த இடத்துல நம்மள அவமானப்பட விடுவாரு? எந்த இடத்துல நம்மள வெட்கப்பட விடுவாரு? இதெல்லாம் மனுஷர்களை குறித்த பயம் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான், இந்த எண்ணங்கள் நமக்குள்ள மேலோங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு என் அப்பா இருக்கிறார். என் அப்பா எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டே இருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல இருந்தே. நான் உன்னை உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிறேன். உன் போக்கியும் வரத்தையும் நான் பாதுகாக்கிறேன். நீ என் நிழலுக்குள்ள இருக்கிற. வாதையோ பொல்லாப்போ உன்னை அணுக முடியாது. உனக்கு நேரிடாது. உன் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக என்னுடைய தூதர்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். இது எல்லாம் ரியலா எப்போ நம்ம ஃபீல் பண்றோமோ, உணர்கிறோமோ, அப்போ ஜீவனிலிருந்து ஒரு மனிதன் எப்போ வாழ்றானோ அவன்தான் இதையெல்லாம் உணர்ந்திருப்பான். மைண்ட்ல இருந்து வாழ்றவன், உலகத்தின் அறிவு எந்த மனிதனுக்கு பெருக்கமா இருக்குதோ அவன் இந்த உலகத்தின் மனுஷனை போல மண்ணானவனை போல தான் வாழ்வான். எப்போ ஜீவனிலிருந்து ஆவியிலிருந்து, ஆவியின் சிந்தைதான் ஜீவனும் சமாதானமுமா. ஆவியில இருந்து ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் ஜீவனில் வாழுகிறான், ஜீவனில் ஆளுகை செய்கிறான். ரோமர் 5:17 பார்க்கிறோம். ஜீவனை அடைந்து நாம் ஆளுகை செய்வோமா. இந்த ஜீவனை அந்த அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். ரோமர் 5:17. இல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க,
கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, முதல் ஆதாமின் மூலம், அவனுடைய மீறுதலின் மூலம் முழு மனுக்குலமும் எதுக்குள்ள போயிருச்சு? பாவம், மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள போயிருச்சு. இந்த முதல் ஆதாமின் மூலம் பாவம், மரணம் அத்தனை வீரியமாய் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருந்ததானால், கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள், இன்னைக்கு நம்ம ஒன்ன பெற்றிருக்கிறோம். கிருபையின் பரிபூரணத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறோம். Those who receive abundance of grace and of the gift of righteousness. இப்போ கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். நம் மேல பாவம், மரணம் என்கிற பிரமாணம் ஒரு காலம் செயல்பட முடியாது. கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணம், நம்ம இன்னைக்கு ஒருவனும் குற்றம் சுமத்த முடியாது. அந்த நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். கிரேஸ், abundance of grace, கிருபையின் பரிபூரணம், fullness of grace, இத நம்ம பெற்றிருக்கிறோம்னா நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நடக்கும். ஜீவனை அடைந்து, நம்ம எல்லாரும் எதை அடைந்திருக்கிறோமா? ஜீவனை அடைந்திருக்கிறோம். மரணத்தில் இருந்து நாம் விடுபட்டு ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த ஜீவனை அடைந்து, கிறிஸ்துவாகிய ஜீவன் இன்றைக்கு நமக்குள்ளே அவர் பரிபூரணமாய் இருக்கிறார். இந்த ஜீவனிலிருந்து நாம் ஆளுகை செய்ய ஆரம்பிப்போம். மனதிலிருந்து, முதலாதாமின் எண்ணங்களிலிருந்து முற்றிலுமாய் விடுபட்டு ஜீவனிலிருந்து ஜீவனை அடைந்து நாம் ஆளுகை செய்வோம் என்பது அதிக நிச்சயமாம். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த இடத்திற்கு நம்ம வந்ததை எப்போ உணர்வு பூர்வமாய் உணர்கிறோமோ, கருவில உண்டாவதற்கு முன்னதாகவே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு எந்த நாள்ல, எந்த விஷயத்துல அவர் நம்மை கைவிட முடியும்? பிரமிக்கத்தக்க அதிசயமா ஒவ்வொரு உறுப்பும் உண்டாக்கப்பட்ட நாளெல்லாம் எழுதி எழுதி அவர் உண்டாக்கி இருக்கிறாராம். அப்போ கருவுல நமக்கு ஒண்ணுமே தெரியாதப்பவே அவர் அவ்வளோ அழகா நேர்த்தியாய் நம்மை படைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார்னா, இன்னைக்கு அவருக்குள்ளேயே வளர்ந்து அவருக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவர் எப்படி கைவிடுவார்? ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகவும் அவர் மாட்டேன் என்றதை நமக்கு வாக்குத்தத்தமாக அவர் சொல்லி இருக்கிறார். இந்த நிஜத்தை, இந்த சத்தியத்துல நம்ம வாழ ஆரம்பிப்போம். ஜீவனில நம்ம வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை அவர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கரு உருவாவதற்கு முன்பதாகவே, நாங்கள் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. அதனாலதான் இந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாதுன்னு எங்க அப்பா எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலே இங்க வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆவிக்குரிய, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒன்றும் குறைவுபடாமல் கிருபையாகிய பரிபூரணத்தையும், நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். கிருபையின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் வெளிப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
பாவ மரணம் என்கிற பிரமாணத்தில் இருந்து முற்றிலுமாய் நாங்களும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். இதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அப்பா. எங்கள அப்பா நாங்க பார்க்கிறோம். எங்க எலும்பு என்னைக்கு உருவாகணும்? எங்க இருதயம் என்னைக்கு உருவாகணும்? எங்க லங்ஸ் என்னைக்கு உருவாகணும்? ஒவ்வொரு ஆர்கன்ஸும் என்னைக்கு உருவாகணும்னு உங்க புஸ்தகத்துல நீங்க எழுதி இருந்தத நாங்க பார்க்கிறோம் அப்பா. இதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நாங்க போகிற பாதைய நீங்க அறியாமல் இருக்கவே இல்லப்பா. இது உமக்கு தெரியும். இது உமக்கு நன்றாகவே தெரியும் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம் அப்பா. இன்னைக்கும் எங்க இருதயத்துல இருக்கக்கூடிய கவலை, பயம், சோர்வு எல்லாத்தையும் உங்கள்ட்ட நாங்க குடுத்துட்டோம்ப்பா. நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. இந்த காரியங்கள் எங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணும்படி நீங்க கிரியை செய்ய தொடங்கிட்டீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறபடியினால் எங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், பேசுகிறோம் அப்பா. ஒவ்வொரு அவயவமும் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஜீவனிலே நாங்கள் ஆளுகை செய்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் மனதின் எண்ணங்களிலிருந்து நாங்கள் வாழாதபடி ஜீவனிலிருந்து வாழும் பொழுது எங்கள் ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள வரும் என்பதை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. எங்கள் ஆத்துமா ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் இந்த இளைப்பாறுதலிலே இருக்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.